பனங்கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தது அப்படியே இருந்துச்சு. அதை ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி மார்னிங்கே அதோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு 2 கட் பண்ணி போட்டு குக்கரில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு 7 to 8 விசில் விட்டு எடுத்தோன்னா வந்து சூப்பர் சாஃப்டான அந்த பனங்கிழங்கு வந்து ரெடி ஆயிரும். அப்புறமே அதை சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், அதனால தான் கிடைச்சதுமே வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படியே வந்து மார்னிங் டிஃபனுக்கு திணை தோசை தான் ரெடி பண்ணியிருந்தேன். எப்பயும் மில்லட் கூட இட்லி ரைஸ் இல்லாட்டி பச்சரிசி சேர்த்து அரைப்பேன். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இட்லினாலும் தோசைனாலும் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி. பட் இந்த டைம் திணை மட்டுமே போட்டு அரைச்சி ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, சாஃப்டாகவுமே இருந்துச்சு. பட் இதுக்கு சைடிஷ் வந்து நம்ம காரமாக ஏதாச்சும் சட்னி வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கு. சாம்பார் குழம்பு இதெல்லாம் வந்து இந்த தோசைக்கு செட் ஆகலை. அப்படியே மார்னிங் டிஃபனை முடிச்சுட்டு கொஞ்சம் ஃபிஷ் க்ளீன் பண்ணுற வேலை இருந்துச்சு. இந்த ப்ராடக்ட் வந்து நான் தீமூவில் தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். 300 ஃபில்ஸ்னு ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்குள்ளே வந்து அதோட ஸ்கின்னெல்லாம் வந்து ஸ்டோர் ஆகிக்குது. அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி கொட்டிக்கலாம். கையை வச்சு இது பண்ணால் வந்து அவ்வளோவா வந்து வெட்டவெல்லாம் இல்லை. மீனில் உள்ள இதெல்லாம் எடுத்தது செதிலெல்லாம், பட் நம்ம கையெல்லாம் டேமேஜ் ஆகாத அளவு தான் இருக்குது.